إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, வாரம் சனிதோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க நிகழ்ச்சியினிலே இந்த வாரம் கருப்பு இனத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் என்ற வேறுபாட்டை ஒழித்து இந்த சமுதாயத்தில் சமத்துவம் பேணுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து இந்த சமூகத்துக்கு காட்டிய உதாரணத்தை நபிகளாரும் நபித்தோழர் பிலாலும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அம்சங்களோடு உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இஸ்லாம் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்யப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்துடைய ஒரு சூழலை நாங்கள் கற்பனை பண்ண வேண்டும். எப்படி இந்த உலக சூழல் இருந்தது என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இன்று தொழில்நுட்பத்திலும் பலவிதமான அறிவியல் கண்டுபிடிப்பிலும் சமூக முன்னேற்றங்களிலும் முன்னோடியாக நாங்கள் கருதக்கூடிய அல்லது கருதப்படுகின்ற மேற்குலகம், ஐரோப்பிய உலகம், இவைகள் அனைத்தும் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய இருளில் மூழ்கி இருந்தன என்பதை நாங்கள் காணலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மனித உணர்வுகள் மிருக உணர்வுகளாக மாற்றப்பட்டு மனிதர்களிலேயே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்றால், அவர்களுக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் மனிதர்களையே வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு, அவர்களையே மிருகங்களை போன்று வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களது உலகம் மாறி இருந்தது என்பதை அன்றைய வரலாறு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா நல்ல உள்ள உணர்வோடு படைத்திருக்கிறார். இந்த உணர்வை நல்ல முறையில் பாதுகாப்பதும் கெட்டதின் பக்கம் அதை இழுத்துச் செல்வதும் மனிதனுடைய கையிலே இருக்கின்ற ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. இந்த உள்ளத்தை படைத்தவன் மீதும் இந்த உள்ளத்தின் மீதும் உள்ளத்தை செம்மைப்படுத்தியதன் மீதும் சத்தியமாக அல்லாஹு தஆலா அந்த உள்ளத்திற்கு நல்லதையும் கெட்டதையும் உணர்த்தி கொடுத்தான். எவர்கள் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எவர்கள் அதனை நாசப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆக உள்ளத்தை படைத்து அதுக்கு ஒளிரும் தன்மையை கொடுத்து சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்து அல்லாஹ் எங்களது கரத்திலே கொடுத்திருக்கிறான். ஆனால் சில பொழுதுகளில் எங்களது உள்ளமே எங்களுக்கு எதிராக மாறும். எங்களால் எந்த விதத்திலும் கண்ட்ரோல் படுத்த முடியாத அளவுக்கு, நாங்கள் விரும்பாதவைகளை எல்லாம் செய்ய தூண்டுகின்ற அளவுக்கு எங்களது உள்ளங்கள் மாறும். எப்பொழுது உள்ளம் சொல்லுவதை போன்று நாங்கள் நடக்க ஆரம்பித்தால், உள்ளம் இசைவதை போன்று, உள்ளம் விரும்புவதை போன்று நாங்கள் வாழ ஆரம்பித்தால் எங்களது வாழ்க்கை அதற்கு கட்டுப்பாடாக போக ஆரம்பிக்கும். மனோ இச்சையை வழிபட ஆரம்பித்தால் அப்படியே போய்கொண்டிருக்கும். சில பொழுதுகளில் கோபம் மேலிட்டால் நாங்கள் சில வார்த்தைகள் பேசுவோம். பேசுகின்ற பொழுதே அது தவறென்று எங்களுக்கு விளங்கும். இப்படி பேசக்கூடாது விளங்கும், ஆனால் பேசுவோம், கட்டுமையாக பேசுவோம். மோசமான வார்த்தைகள் எல்லாம் வரும். பக்கத்துல ஒரு அட்வைஸ் பண்ணுவார், உங்களோட தகுதிக்கு சரல இப்படி பேசவானமண்டு அவருக்கும் சேர்த்து ஏசுவோம். அவருக்கும் சேர்த்து என்னது ஏசு, உனக்கு வந்தா விளங்கும் என்னது ஏசுவோம். ஒரு நாள் கழித்து அந்த ஏசியதை கற்பனை பண்ணி பார்ப்போம், வெக்கமாக இருக்கும். இப்படி பேசி இருக்கிறோமே, இந்த அந்தஸ்திலிருந்து இப்படி பேசி இருக்கிறோமே, இத்தனை பேருக்கு முன்னால் இப்படி பேசி இருக்கிறோமே, இவ்வளவு பேர் பார்க்க பேசி இருக்கிறோமே, அட அட்வைஸ் பண்ணியவனுக்கும் சேர்த்து பேசி இருக்கிறோமே என்று நினைப்போம். ஆனால் அதை செய்ய தூண்டியது எங்களது உள்ளம்தான், பேச வைத்தது எங்கள் உள்ளம்தான், அதை தடுக்க, அதாவது மோசமாக உளர வைத்தது எங்களது உள்ளம்தான். இருந்தும் நாங்கள் பேசினோம் என்றால் காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்தை நாங்கள் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் உள்ளம் எங்களை மிகைத்து விடும். உள்ளம் என்ன செய்துவிடும்? எங்களை மிகைத்து விடும். மிகைத்து விட்டால் இது போன்ற தவறுகள் வெளிப்படும். இது அற்பமானவைகள். ஆனால் மனிதனிலே அல்லாஹ் சில உணர்வுகளை படைத்திருக்கிறான். மனிதனில் எல்லா விதமான குணங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். கட்டுப்பாடோடு வைத்திருந்தோம் என்றால் அது கட்டுப்பாடாக இருக்கும்.
ஓட ஆரம்பித்தோம், அதை விட ஆரம்பித்தோம் என்று வையுங்கள், உள்ளம் விரும்புகின்றதெல்லாம் சரி என்று நினைக்க ஆரம்பித்தோம் என்று வையுங்கள், மனிதனில் மிருக குணங்களும் வெளிப்படும். கெனிபலிசம் என்பார்கள். கெனிபலிசம் என்று சொன்னால் மனிதனை மனிதன் சாப்பிடக்கூடிய குணம். இன்று உளவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மனிதனிடத்திலே உள்ளத்தை அப்படியே விரித்து விட்டால், ஒரு நிலையை மனிதன் அடைந்தால் மனிதனை மனிதன் வெட்டி சாப்பிடுவார். ஒரு நிலையை அடைந்த மனிதன் உள்ளமே தான் அந்த இடத்துக்கு போயிச்சுன்னு சொன்னால் மனிதனே மனிதனை வெட்டி சாப்பிடுவான். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே பாகிஸ்தான்ல, அதாவது இந்த சவுதியில 9 அல்லது 7 அல்லது 6 பாகிஸ்தானியர்களை பிலிப்பைன்ஸ்காரன் வெட்டினான் தின்றதுக்கு. வெட்டி களத்து வேற ஈரல் வேற எல்லாம் பிரிச்சாச்சு. சாப்பிடுவதற்காக சவுதி போலீஸ் போய் என்ன செய்து பிடிக்குது. அவனை போய் பிடிச்சி கைது செய்து, அதற்கு ஒரு அற்ப காரணம், பிலிப்பைன்ஸ் பெண்ணோடு தவறாக இவர்கள் நடந்து கொண்டார்களாம். அது மோசமான வேலைதான். ஆனால் தண்டனை பார்த்தீங்களா? மனிதன் உணர்வு என்ன செய்யும்? வெறித்தனமாகினா அங்க போகும். சின்ன புள்ள, குழந்தை பிள்ளையா இருக்கும், கோபத்தில் ஒரு அறைவான், பக்கத்தில் உள்ளவனுக்கு பரிதாபமாகிற புள்ள கரைகிறான். அந்த புள்ள கொஞ்சம் சத்தம் போடுறதுக்கு உதவிவான் சிலவங்க. மனைவி அடிப்பாங்க பார்த்தீங்களா? அடிச்சு ரோட்ல ஓடுவா, இவன் விரட்டிட்டு போவான். ஆக்கள் பார்த்தாலும் பரவாயில்ல. இது எங்கிருந்து வந்து சொல்லுங்க பாப்போம். இதே உள்ளந்தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, மற்றவன் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு மாறும். நாங்க கண்ட்ரோல் படுத்தினா தான் கண்ட்ரோல். இதை நாங்க உள்ளம் என்ற தலைப்பில் பேசினோம். ஆனால் சகோதரர்களே, மார்க்கம் என்ற ஒன்றை பின்பற்றாமல், கிறிஸ்தவத்தை எந்த மதத்தையும் பின்பற்றாமல் மனோ இச்சைக்கு வழிபட்டு வாழ்ந்த இந்த ஐரோப்பிய உலகம் மாத்திரமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஆரம்பத்திலிருந்து ஓரளவு பின்பற்றி வரக்கூடிய மக்கள் ஆங்காங்கே இருந்தார்களே ஒழிய முழு உலகமும் இருட்டிலே இருந்தது. அந்த மாதிரி காலகட்டத்தில் மனிதனுடைய அந்த மனோ இச்சைக்கு வழிபட்டு எப்படி போயிருந்தான் தெரியுமா? மனிதர்களுக்கு சந்தோஷம் தான் முக்கியம், இன்பம் தான் முக்கியம் என்ற அமைப்பில் கருப்பினத்தவர்களை, கருப்பின மக்கள் இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில், வட தென் ஆப்பிரிக்காவில எல்லாம், இந்த கருப்பினத்தவர்களை அவ்வளவு உடல் பலசாலிகள், உடல்ல அவ்வளவு பலசாலிகள், 4 பேரை தூக்கி என்ன செய்வான், ஒரே நிமிஷத்துல பல வேலை செய்வான். அவ்வளவு உடல்ல பலசாலிகள், அவ்வளவு தைரியமானவர்கள், அவ்வளவு கட்டுப்பாடானவர்கள், அந்த அளவுக்கு உடல் பலம், உயரங்கள், தெம்பெல்லாம் இருக்கும். இருந்தும் மனிதனுடைய அந்த இச்சை என்ன செஞ்சுட்டு போயிட்டா, அவனுடைய மென்மையான உள்ளம், இறங்கி போற உள்ளம், அந்த உடலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உள்ளம், இவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவனை அடிமையாக ஏற்படுத்தி, அவனுடைய கருப்பு நிறம் இருக்குதானே, இதை நாங்கெல்லாம் ஃபேர் என்ன சொல்லுவோம், பொது நிறம், எங்களது கருப்பையும் பொது நிறம் தான் சொல்லுவோம். ஆனால் அவனது கருப்பு தான் உண்மையில கருப்பு. அப்படி கருத்து நிறம். சில பொழுதுகளில் சூடானியர்கள் கருத்தவர்களாக இருப்பார்கள், அதைவிட சோமாலியர்கள் இன்னும் கருத்தவர்களாக இருப்பார்கள். கட்டுமையான கருப்பு நிறம். அந்த அதாவது சிரித்தால் அவர்களுடைய ஒரு வெள்ளைக்கு பல்லு மட்டும்தான் செய்யும் இருக்கும், அவ்வளவுக்கு கருத்து நிறமாக இருப்பார்கள். அந்த மனிதன் பார்க்கிறான், நம்மளை விட வித்தியாசமே, டோட்டலியா என்னது, நம்மட படைப்பிலிருந்து வித்தியாசம். அப்படி என்ன, இவன் வேலைக்கு தான், இவன் அடிமைக்கு தான் படைக்கப்பட்டிருக்கணும் என்று இவர்களோட அளவுக்கு கூட அன்றைக்கு அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் எந்த வகையிலும் வளர்ந்திருக்காத அந்த சமுதாயத்தை அவங்களை கொடுத்து போய் வேலைக்கு என்ற பெயரில் எடுத்துட்டு வாரது, ஏமாத்தி எடுத்துட்டு வாரது, வந்து என்ன செய்யறது, அடிமையாக்குறது, செய் வேலையை இப்படி நட என்று. கலிபோர்னியாவிலே இன்று ஆப்பிரிக்க இனத்தவர்கள் நிறைய இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த அடிமைத்தன வியாபாரம் தான் கலிபோர்னியா போன்ற பிரதேசத்திலே கருப்பினத்தவர்கள், ஆப்பிரிக்க பரம்பரையை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணமாகின. கிறிஸ்தவ மார்க்கம் இருந்தது ஆப்பிரிக்காவிலே, ஒரு காலம் ஒழிக்க முடியவில்லை, இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க முடியவில்லை. எப்படியெல்லாம் அடிமைகளை வைத்திருந்தார்கள் தெரியுமா? பிலாலுடைய வரலாற்றை படிப்பதற்கு முன்னால் இதை படிக்கணும் சகோதரர்களை. இஸ்லாம் என்றது எங்க வந்துச்சு, எப்படியெல்லாம் வைத்திருந்தார்கள் என்றால், சிலவன் தப்பி ஓடுவான்னு பயம் இருக்குமே, வேலையெல்லாம் வாங்கிட்டு காலுக்கு லொக் போட்டு பேத்துருவான். அவனுடைய தன்மையை பாருங்க, உடம்பு பெருசு எல்லாம் இருக்கும், காலை கொடுத்துருவான், லொக்க பண்ணிட்டு போயிடுவான். சாப்பாடு வரும், இல்லைண்டா தூங்கிட்டு இருப்பான், சாப்பாடு வரும், இல்லைண்டா தூங்கிட்டு இருப்பான். உரிய டைமுக்கு வேலை செய்யலையா, எச்சி தண்ணி கூட மூஞ்சில என்ன செய்வான், ஊத்துவான், கட்டுப்பட்டுக்கிட்டு போகணும். இதெல்லாமல் பெருநாள் தினங்கள் இருக்குதானே, கொண்டாட்ட தினங்கள், வெள்ளையர்கள் எல்லாம் கூடி மைதானத்தில் கூடி இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? போர் சேவல சண்டை கூடுவாங்களே, அது மாதிரி 2 கற்பர்களை கொண்டு கிரவுண்ட்ல விடுவாங்க. அவன் 2 பேரும் அண்ணன் தம்பியா இருப்பான், சொந்த நல்ல அன்புள்ளவர்களாக இருப்பார்கள், தனது வேதனைகளை பகிர்ந்து கொள்றவங்களா இருப்பாங்க. இவன் சந்தோஷம் என்ன தெரியுமா?
அவங்க ரெண்டு பேரும் எப்படி அவன் சண்டை பிடிக்க மாட்டான், கிரவுண்ட்ல இருந்துட்டு தூண்டுவாங்க, அடிக்க வைப்பாங்க, மூட்டை விடுவாங்க, தூண்டி ரெண்டு பேருக்கு ஒரு உணர்வு வருமே, சண்டை ஆரம்பிச்சு இவன் அவனை கொல்லும் வரைக்கும் சண்டை பிடிக்க வைப்பான். இவன் அவனை கொல்லுகின்ற வரைக்கும் சண்டை. மனித உணர்வுகள் உள்ளவர்கள் யாரும், உள்ளத்திலே உணர்வுகள் செத்து போகாத யாரும் வேதனைப்படக்கூடிய காலங்கள் அது. அப்படி அதை பார்த்து தவறு என்று சொல்லக்கூடிய அளவில் பெரிய அளவுக்கு நூல்களோ பேச்சுக்களோ வார்த்தைகளோ மனிதர்கள் இருந்திருக்கலாம், மதிப்பவர்கள் இருந்திருக்கலாம். வரலாற்றில் அதை எதிர்த்து பேசினார்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இந்த நூற்றாண்டிலே தவிர இருக்கவில்லை. இன்னும் என்ன செய்வார்கள் தெரியுமா? நாய்களை விட்டு அது நாய் அவர்களை விரட்டுவதை பார்த்து இவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவன் கதற கதற ஓடுவதை பார்த்து இவன் சந்தோஷப்படுவான். எப்படி ஓடுறான்னு பார்த்து தள்ளி விட்டு கொடுமைப்படுத்தி இப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்துவதற்கும் அந்த அடிமைகள் தான், அதற்கும் அந்த அடிமைகள் தான். நினைக்கவே முடியாத அளவுக்கு இந்த ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய பிரமிட் இன்றைய அளவுக்கு பெரிய அளவு, அதாவது டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து பெரிய அளவுக்கு இன்ஜினியர்ஸ்மார்கள் பிளேன் பண்ணி கட்டப்பட்டாலும் கூட இந்த அளவுக்கு கட்டப்படுமா என்பது ஆச்சரியம், அந்த அளவுக்கு நிற்குமா என்பது ஆச்சரியம், அந்த அளவுக்கு பலம் பெறுமா என்பது ஆச்சரியம். அவைகளை அந்த காலத்தில் கட்டினார்கள் என்று சொன்னால் ஒன்றோ ஜின்கள் சேர்ந்து கட்டியிருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும், அல்லது பெரிய டெக்னாலஜி இருந்தது என்று சொல்ல வேண்டும். ரெண்டுமே தவறு. அப்படி அல்லாமல் எப்படி அவைகள் கட்டப்பட்டன என்று யூகிக்க முடியும். எப்படி தெரியுமா? இந்த அடிமைகளை பயன்படுத்தி. எந்த அளவுக்கு இந்த கருவிகள் மூலம் வேலை வாங்க முடியுமோ அதே அளவுக்கு சவுக்குகளாலும் கம்புகளாலும் ஈயங்களாலும் பழுக்க காய்ச்சி தண்டனை கொடுத்து, செய்யாது விட்டால் தண்டனை என்று அச்சமூட்டித்தான் அது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதுல வைக்கிற ஒரு கல், அந்த கந்தாளை ஏத்திட்டு போய் வைக்கிற ஒரு கல் இருக்குதானே, ஒரு கல்லுக்கு இன்னைக்கு ஒரு லொரி தேவை, ஒரு கல்லுக்கு. அவ்வளவு பெரியவைகளை எல்லாம் இன்றைக்கு அவன் கட்டினான எப்படி கட்டிருக்கணும்? அடிமைகளை புடிச்சிட்டு வந்து ஃபிரௌன் என்ற அந்த கொடுங்கோலை என்ன செஞ்சிருக்கணும்? அந்த நாட்டில் வார எல்லாருக்குமோ ஃபராவோன்னு சொல்றது. அப்ப அந்த மாதிரியானவர்கள் போட்டுத்தான் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? கட்டி இருக்க வேண்டுமே ஒழிய வேறு வகையில் என்னது நினைத்து பார்க்கவே முடியாது. அப்ப கருப்பினத்தவர்கள் என்ற ஒரே காரணமாக உலகத்தின் பல மூலைகளிலும் அடிமை அங்கம் அமெரிக்கால மட்டுமல்ல, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, தீவுகள் சின்ன சின்ன இது, அதாவது பொலினீசியா தீவுகள் அப்படியே போலினிக்கு இருக்குமே அமெரிக்காவுடைய இதுல, அது போன்ற தீவுகள்ல எல்லாம் யூகே பேத்து பிடிக்குமா, ஸ்பெயின் பேத்து பிடிக்குமா, பிடிச்சா யாரை கொண்டு வந்து போடுறது? ஆப்பிரிக்கா அடிமைகள் தான், கொடுத்தா வேலை வாங்குறது. அவங்கள கொண்டு பேத்து போட்டு அவங்க தான் மெஷின், அவங்கள போட்டு தான் என்ன செய்யறது? வேலை வாங்குறது. ஒரு இடத்த பிடிச்சா முதல்ல அங்க யாரை கொண்டு வர்றது? ஆப்பிரிக்கர்ல கொண்டு வந்து மூட்டை மூட்டையை அரைக்கிறது, அவர்களை வேலையை செய்யும். கொடுமையும் கொடுமையும், கொடுமையிலும் கொடுமை. கருப்பர்கள் என்று சொன்னால் இதுக்கு தான். அவன் இவங்களை கண்டா பயந்து போற அளவுக்கு இவங்க அவ்வளவு பெரிய உடல் தைரியம் வரைக்கும். ஆனா அவனும் நானும் இதுக்கு தான் படைக்கப்பட்டேனோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட கால சூழல் ஐரோப்பாக்கு இருந்தா பரவாயில்ல வைங்களேன். நாகரிகம் என்பதே அடிப்படையாக 75% தெரியாத ஒரு சமூகம் தான் அரபு சமூகம் அன்றைக்கு. அந்த அரபு சமூகத்திலும் இந்த அடிமைகள் இருந்தார்கள். ஆப்பிரிக்கால வைத்து பிடிச்சிட்டு வந்து அவர்களோட தொடர்பு வச்சு பிடிச்சிட்டு வந்து யுத்தத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அல்ல. அது இஸ்லாம் வந்த பின்னால் அன்றைக்கு இருந்த அதே கொள்கை யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட விஷயம் கிடையாது. அது நியாயம். காரணம், யுத்தத்துக்கு எதிர்க்க வந்தவனை பிடித்து அவனை ரிமண்ட்ல போடாம, ரிமண்டுக்கு போட்டு எங்கட டெக்ஸ்டைல் அவனே கட்டிக்கிட்டு இருக்காம ஏண்ட வீட்டுல வேலை வாங்கி என்னது நான் வந்து அவனுக்கு தின்ன கொடுக்கிறது. இந்த லெவல்ல எனது இஸ்லாம் கொண்டு வச்சுச்சு. இன்றைக்கு சிறை கைதிகளுக்கு யார் வரி கட்டுறது? நாங்க தான். சிறை கைதிகளுக்கு வரி கட்டுறது யாரு? நாங்க. அவன் தின்றதுக்கு, அவனோட கரண்ட்டுக்கு, அவனுடைய செலவுக்கு எல்லாம் யாரோட வரி போகுது? எங்கட வரி தான் போகுது. அதெல்லாம் இஸ்லாம் ஒரு அழகான தீர்வு வச்சு, அது வேற. அது அல்லாமல் சகோதரர்களே, இந்த அடிமைகள் அபிசீனியா அங்கிருந்த பிடிச்சிட்டு வந்து வேலை வாங்குறது. சும்மா 2-3 கடன் இருக்கும், கடனுக்காக வேண்டி ஒருத்தனை பிடிச்சிட்டு வா இந்த வேலை வாங்கு. அதுக்கு பிறகு அவன் நாட்டை விட்டு போக பயம். அவன் அந்த இடத்துல அடிமையாக செத்து சிதைந்து ஒண்டி நிறத்தால, இரண்டாவது அவனது நிலைமையால இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். மனுஷனாகவே அவர்களுக்கு ஆன்மா இருப்பதாகவே கணக்கெடுக்கப்படாத ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்காவில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த பிரச்சாரம் சகோதரர்களே, ஒரு கொள்கை பிரச்சாரம் செய்யப்பட்டால் அது பொருளியலாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது
ஒரு சமூக புரட்சிக்கான ஒரு அடிப்படையாக இருக்கலாம், மார்க்க விஷயமாக இருக்கலாம். முதலாவது எக்ஸெப்ட் பண்ற யார் தெரியுமா? சமூகத்திலே மதிக்கப்படாத லெவல்ல இருப்பாங்களே, தொழில்கள்ல, அந்தஸ்துல, மத்த விஷயங்கள்ல எல்லாம் மதிக்கப்படாத லெவல்ல இருப்பாங்களே, அவங்க தான் முதலாவது எந்த கொள்கைக்கு முன்னுக்கு வருவாங்க. அவர்கள் தான் எந்த கொள்கைக்கு முன்னுக்கு வருவாங்க. பேரளவுல மட்டும் முன்னுக்கு வர மாட்டாங்க, உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு முன்னுக்கு வருவாங்க. அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்காது அவ்வளோ, ஆனா அந்த கொள்கை வளர்ச்சிக்கு உயிரை என்ன செய்வார்கள், கொடுக்கின்ற அளவுக்கு முன்னுக்கு வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் நபியர்கள் வரைக்கும் அதான் சுன்னா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மக்கள் என்ன சொன்னார்கள்? வமா நரா கத்தபக இத்தபஅக இல்லல்லதீன அராதிலுனா ஹும் பாதியுர் ரஇ. எங்களையே கருத்து சொல்ல தகுதி இல்லாத இரண்டாம் தர மக்கள் தான் உங்களை பின்பற்றதை நாங்க பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, இரண்டாம் தர மக்கள், கருத்து சொல்வதற்கு நாங்க முற்படுத்தாத மக்கள், அவர்கள் தான் உங்களை பின்பற்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப எப்படி நாங்க உங்களை பின்பற்றது? யாரு? பெரியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரம் பேசக்குள்ள என்ன செஞ்சாங்க? நாங்க வந்துருவோம், பிலால், சுஹைப், மிக்தாத் இவங்கெல்லாம் நிற்கிறாங்களே, நம்ம எப்படி வாரது? இதான் எல்லார்ட்டையும் பேரம் பேச்சு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. உலக அற்பமான இன்பங்களை நாடி அவர்களை விட்டும் உனது பார்வையை திருப்பி விடாதே. அவர்களை விட்டும் உனது பார்வை கடந்து இன்னொன்றுக்கு போக விட்டுறாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப பிலால் போன்றவர்கள் பிரதானிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? இயல்பு மனிதனுடைய பணக்காரர்கள், படித்த லெவலிலே உள்ளவர்கள், ஒரு சிலர் இதுக்கு விதிவிலக்காக இருக்கலாம், அந்தஸ்திலே உள்ளவர்கள், சமூக மரியாதையிலே உள்ளவர்கள் ஆரம்பத்தில் வரமாட்டாங்க, பார்ப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டு போகுது, 60 ஆயிட்டா நாங்களும் வந்து சேர்ந்துடுறது. சேர்ந்த உடனேயே இந்த பிரச்சாரம் செய்தவர்கள், கொள்கைக்காக ஆரம்பத்தில் எல்லாம் வித்திட்டவர்கள் இருப்பாங்க தானே, அவங்க என்னமா செய்வாங்க? இப்ப இந்த ஆக்கள் டிஸ்டர்ப், யாரு? இந்த உசுறு கொடுத்து பாடுபட்டாங்களே, அவங்களே இவங்களே ஒரே இடத்துல இருப்பட்டனுமே. இருப்பா இவர் டாக்டர், இவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனா கொள்கைக்காக பாடுபட்டவர். பாப்பாரு சரி வரல, அப்படி ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. விளங்கிட்டா? இது சமூகத்துடைய ஒரு இயல்பு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அதை எடுத்துட்டான், 100க்கு 100 எடுத்து விட்டான். சகோதரர்களே, இதை நீங்க பார்க்கணும். எப்படி தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொன்ன உடனேயே இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே அவருக்கு எவ்வளவு கொடுமை, எவ்வளவு அநியாயம், அடிமை என்ற பேர்ல அவனுக்கு என்னால நடக்குது. இதை ஏற்றுக்கொண்டவுடன் போதும், அவனுக்கு உமையத் இப்னு கலஃப் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த முகமது என்னது, உமையத் இப்னு கலஃப் நபி அவர்களை எதிர்ப்பவர்களில் முன்னணியில் இருப்பவர், இவரையா ஏத்துக்கண்டாய் என்று சொல்லி இல்லாத கொடுமைகளை எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எப்படி கொடுமை தெரியுமா? முகத்தாக்க போடுறது, மண்ணில் சுட்டு மணல், அரபு பாலைவன மண்ணில் முகத்தாக்க போடுறது, போட்டு வச்சு சொல்லுவான், இலாஹுக்கல் லாத்து வல் உஸ்ஸா. உன் அல்லாஹ் கடவுள் யார் தெரியுமா? லாத்தும் உஸ்ஸாவும். சுட்டு மணல்ல. அடிமைகள் எதிர்க்க மாட்டார்கள், அடிமைகள் எதிர்க்க மாட்டாங்க, என்ன நடந்தாலும் சும்மைப்பாங்க, ஏசினாலும் சும்மைப்பாங்க. ஆனா இந்த வசனத்தை சொல்லக்கூட பிலால் என்ன சொன்னாருமா? பல் இலாஹி அல்லாஹ் அஹத், எனது இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவன் தான், அஹதுன் அஹதுன்னார்கள். அடிமைகள் எதிர்த்து பேசியதாக வரலாற்றை காண இயலாது. கொள்கை ஏறினுடனேயே உசுறு போனாலும் பரவாயில்ல, என் இறைவன் யார்? அல்லாஹ் அஹத், ஒருவன் என்று சொல்றான். அட்டிக்கிறான், வேதனைப்படுத்துறான், கல்களை எல்லாம் போட்டு குவிச்சு வைக்கிறான், தலையை மட்டும் வழங்குற அளவுக்கு என்னது, கல்களை போட்டு மேல குவிக்கிறது. அதுக்கெல்லாம் புள்ளைகள்ட்ட கையில கொடுத்து இழுத்துட்டு போக சொல்ற, புள்ள இழுத்துட்டு போ, சின்ன சின்ன பொடியுமாரெல்லாம் இழுத்துட்டு போகல, அதுக்கும் வழிபடுற அளவுக்கு இருந்தாருன்னா எவ்வளவுக்கு அடிமையுடைய நிலைமை எந்திக்கும், ஒரு எதிர்க்கிறாவது இல்லை அளவுக்கு, அவ்வளவு கொடுமை. நபி அவர்கள் நினைக்கிறார்கள் பிலால வந்து பற்ற வேதனை. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அம்மார், யாசிர், மிக்தாத், சுஹைப், அபூபக்கர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கின்ற அவங்க ஆரம்ப பிரச்சாரகர்கள் தான். ஆனா அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு, இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, நாங்க கொஞ்சம் ஏதாவது கொடுத்து பிலாலை வாங்கி விட்டோம்னா நல்லா இருக்குமே என்றது போன்று நபி அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்துட்டு உமையத் இப்னு கலஃப்ட்ட பேசுறாங்க. அல்ல, உமையத் இப்னு கலஃப் சொல்றா, உங்களோட சகோதரர் தானே, உங்களோட சகோதரர் தானே இவர், சல்லி கொடுத்து வாங்குங்களே. அப்படிதான் நம்ம நினைப்போம், நம்ம சகோதரன் சொல்லிக் கொள்வோம், சல்லி கொடுங்கடா எஸ்கேப் ஆயிடுறதானே, அங்கிருந்து சல்லியை கொடுத்து வாங்குங்களே என்றார். இஸ்லாத்துல சகோதரன் சொல்றீங்க, சல்லியை கொடுத்து வாங்குங்கன்றாரு. எவ்வளோன்னு கேட்கிறாரு அபூபக்கர். இவரை வாங்குறதுக்கு எவ்வளோ? 4 ஊக்கியான்னு சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு வைங்களே, 40,000 மண்டு, 10,000 40,000 பண்ணுவீங்க, 40,000 பண்றான். இப்போ பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு பணத்தை அந்த உமையத் இப்னு கலஃப்ட்ட கொடுத்து இவரை வாங்குறாரு.
வாங்கினவர் உமையத் இப்னு கலப் சொல்றா என்ன தெரியுமா, ஒன்றுக்கு கேட்டு தான் தந்திரிப்போம்ன்றாரு. 4 ஊக்கியா இல்ல, ஒரு ஊக்கியாவுக்கு நீங்கள் கேட்டிருந்தாலும், அரபு நாணயத்தை சொல்றாங்க, 10,000க்கு கேட்டிருந்தாலும் அதுக்கே தந்திரிப்போம், 40,000க்கு இருந்தால் பெருமதியே இல்லை என்றாரு. அபூபக்கர் சொல்றாங்க, நீ 1 லட்சம் கேட்டிருந்தால் நான் தந்திருப்பேன்றாங்க. நீ மியத்து ஊக்கியா 100 இந்த மாதிரி 4 தானே கொடுத்தாரு, இது மாதிரி 100 கேட்டிருந்தாலும் நான் இவருக்கு தந்திருப்பேன்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, உனக்கு 1க்கு பெருமதி இல்லை, எனக்கு இவர் 100க்கு பெருமதி என்றாங்க. பாருங்க, இஸ்லாம் வந்த உடனே எப்படி டிஃபரெண்ட் ஆகுதுன்னு எல்லாம். எனக்கு 100க்கு பெருமதி என்றாங்க. இவர் வாங்கி விடுதலை செய்யப்பட்ட பின்ன நாள், அன்றைய நாள் தொடக்கம் மௌத்தாகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ்களோடே இருந்தாங்க. மௌத்தாகிற நாள் வரைக்கும் பலதுல, இடதுல, பூட்ல, வெளியே, பிரயாணத்துல, யுத்தத்துல, தொழுகையில, எங்க போனாலும் யாரு? பிலால். நபி அவர்கள் சொல்லுவாங்க, நானும் பிலாலும் வந்தோம், நானும் பிலாலும் போனோம், நானும் பிலாலும் இருக்கக்கூட, பிலாலோட நான் பேசக்கூட. இதுதான் ஹதீஸ்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம். அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபி அவர்கள் இந்த காட்சிக்கு தானே நாங்க 1 hour 2 hour இருப்போம், எங்கட உற்ற நண்பர்களாக, வாழ்க்கையிட முழு துணைவர்களாக எடுத்து மௌத்து வரைக்கும் இருக்கிறதுக்கு தானே சமத்துவம். சகோதரர்களே, கருப்பு வெள்ளை என்ற வித்தியாசம் இந்த 150 கோடி மக்கள்கிட்ட உள்ளத்திலையும் கொஞ்சம் இல்லாம போச்சு. பாத்தீங்களா, கொஞ்சமாவது எங்களுக்கு இருக்குதா? இவன் கருப்பு, இவனோட பழக கூடாது என்று எண்ணம் இருக்குதா? 150 கோடி மக்களுடைய உள்ளத்திலிருந்தும் அப்படி இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் ஆக்கியது எது சொல்லுங்க பாப்போம்? நாங்களா இல்லாம ஆக்கினோம்? இஸ்லாம் என்ற கொள்கை. இஸ்லாம் என்ன செய்து அடி மனசோட எடுத்து விட்டுச்சு. இன்றைக்கு மக்காவுடைய கஅபத்துல்லாவுடைய அந்த எல்லை பகுதிகளில், ஹரமுடைய பகுதிகளில் காலே வைக்க முடியாத இடத்தில் இருந்தவர்கள் சஃப்புடைய முதல் சஃபிலே இடம் பிடிச்சான்னு அரபிக்காரன் பின்னால தான் நிற்பான். முதல் சஃப்புல சூடானிகளும் சோமாலியர்களும் வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் உள்ளவர்களும் இடம் பிடிச்சாங்கன்னு சொன்னா பின்னால யார் வந்தாலும் என்னது, பின்னாலதான் இருப்பான், பின்னால்தான் இருப்பார்கள். சகோதரர்கள், அவர்கள் உறுதியாக நின்றார்கள் வைங்க, யாரு முன்னால நிக்க இயலாது, யாரும் முன்னால நிக்க இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தில் அவர்களுக்கு கௌரவத்தை கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு ஒத்தனாவதுக்கு பேச இயலுமா? இவர்கள் கருப்பர்கள் என்று ஒரு நாளாவது பேச இயலுமா? பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஆக்கின. எப்படி செஞ்சாங்க தெரியுமா? பிலால் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாலே தங்களோட வச்சுக்கினாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு வச்சுக்கினாங்கன்னா, கருப்பு பெண்ணுக்கு பிறந்த மகனை எப்படி சொல்லுவாங்க? கருப்பின் மகன் சொல்லுவாங்க. வேற யாரா சொல்லலுமா? சொல்ல இயல, உண்மைதான் அது. ஆனால் இது வார்த்தையில் கூட வரக்கூடாது ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. கருப்பென்ற அடையாளம் வரக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரி முஸ்லிமிலே பிலால் என்று வரவில்லை, ஆனால் அது பிலாலுக்கு சொல்லப்பட்டதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்ன சௌதா அவர் சொல்றாரு, அவர் அஜமியத்தை, அவர் அரபு அல்ல, கருப்பு என்ற இனத்தை நான் சுட்டிக்காட்டி சொன்னேன், கருப்பியின் மகனே என்று சொன்னேன். அவர் போய் ரசூலாட்ட முறையிட்டாரு. ரசூலுல்லாஹ் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, இன்ன கம்ரா உன் ஃபீக ஜாஹிலியா, அபூதர்ரே இன்னும் ஜாஹிலியத் உங்கள்கிட்ட போகல, ஜாஹிலியத் உங்கள்கிட்ட இருக்குது, இன்னும் ஜாஹிலியத் உங்கள்கிட்ட இருக்குது என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். அவர்களும் உங்களது, அதாவது உங்களுக்கு கீழுள்ளவர்கள், அவர்களோடு நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், கஷ்டமான வேலைகளை கொடுக்க வேண்டாம், கஷ்டம் இருந்தா கூட நீங்க எப்படி நீங்களும் சுமந்து கொள்ளணும், சாப்பிட்றதுல சாப்பிட கொடுக்கணும், உடுப்பதிலிருந்து உடுக்க கொடுக்க வேண்டும் என்று நபியர்கள் சொன்னார்கள் என்பதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள். எப்படி ஒழிச்சது இஸ்லாம்? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வச்சாங்க. ஒரு சந்திரனை போன்று ஒளியுள்ள பிரகாசம் உள்ள நபி அவர்களுக்கு பக்கத்தில் இந்த சமூகத்தில் கருப்பு என்று ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்டவர்கள் நிற்கிறார்கள் என்றால், நிற்பதை தோளோடு தோல் உரசுகின்ற அளவுக்கு நபியர்கள் ஆக்கினார்கள் என்றால், முழு மக்களையும் பள்ளியின் பக்கம் அழைப்பதற்கு அவர்களே ஆக்கினார்கள் என்று சொன்னால், அவருடைய அதானை கேட்டுத்தான் தொழுகைக்கு வர வேண்டும், அவர் இகாமத்து சொல்லித்தான் தொழுகை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற லெவலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கண்ணியம். இது மாத்திரமல்ல சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பிற்காலத்தில் கஷ்டங்களை பத்தி சொல்லக்கூட சொல்லுவாங்க தெரியுமா? பசி பட்டினி எங்களுக்கு வந்திருக்குது, சாப்பிட முடியாத அளவுக்கு நானும் பிலாலும் ஆக்கப்பட்டோம். நானும், எந்த கௌரவம் தெரியுமா சகோதரர்களே, நானும் பிலாலும் ஆக்கப்பட்டோம். எந்த அளவுக்கு தெரியுமா? மிஞ்சிருந்ததெல்லாம் பிலாலுடைய இந்த பகுதியை, கைப்பகுதியை மறைக்கக்கூடிய அளவுக்குள்ள தோல் பைதான், அதான் தின்றதுக்கு எங்களுக்கு மிஞ்சி இருந்துச்சே ஒழிய
வேறு எதுவும் இல்லை. யுவாரிஹி இப்து பிலால், பிலாலுடைய அதாவது அக்குள் பகுதி மறைத்திருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை தவிர எங்களுக்கு என்னது சாப்பிடுவதற்கு வேறு எதுவும் இருக்கவில்லை. யாருக்கு? எனக்கும் பிலாலுக்கும் ரலியல்லாஹு. அப்படி நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஒத்துமை, அந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுத்து கொண்டே வந்தார்கள். இந்த ஆரம்ப காலத்துல மட்டும் காட்டின அந்தஸ்து இல்ல. 13 வருஷம் பிலால் தேவைதானே, பிலால் தேவை, சுஹைப் தேவை, மிக்தாத் தேவை. அந்த டைம்ல மட்டும் காட்டினதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும். சகோதரர்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது எப்படி அவர்களுக்கு இடையில உறவு வந்துட்டுன்னு சொன்னா, எந்த ரகசியத்தையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மறைக்க மாட்டார்கள். எந்த ரகசியத்தையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைக்க மாட்டார்கள். யாருக்கு மறைக்க மாட்டார்கள்? ரசூலுல்லாஹ்களுக்கு. மறைக்க சொன்னாலும் மறைக்க மாட்டாங்க. ஒரு முறை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மனைவி, அவ கொஞ்சம் பணம் உள்ளவ, நகையெல்லாம் உள்ளவ. இந்த நகையை வந்து ஜக்காத்து கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் தண்ட கணவனுக்கு கொடுக்கலாமா, அவர் வறுமையில் இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, உழைப்பு கஷ்டமாயிருக்குது, கொடுக்கலாமா என்பதை கேட்பதற்காக வருகிறார். ஜைனப் வார நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட வீட்டு வாயில்ல இன்னொரு பெண் இதே பிரச்சனை தான் அவருக்கு, கொடுக்கலாம்னு வாரா. அந்த டைம்ல பார்த்து பிலால் ரலியல்லாஹு வராங்க. இப்போ நம்ம போய் நேரடியாக கேட்காம இருந்தா எங்கட கணவருக்கு தான் நாங்கள் கேட்குறோம் என்று சொல்லி கணவன் பிரச்சனை வந்துடாதே. அதனால பிலால் ரேண்ட சொல்றாங்க, யார் கேட்குறேன்னு சொல்ல வேணாம், இந்த பிரச்சனையை கேளுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட போய் இந்த பிரச்சனையை கேளுங்க. பிலால் தான் போறாங்க. போனோடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவர் சொல்றாரு இப்படி வந்து 2 பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. யாருன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், யார் அந்த கேள்வியை கேட்குறாங்க. இவர் வந்து அவங்க மறைக்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ரசூலுல்லாஹ் கேட்டா அவ்வளவுதான், அடுத்த செக்க வெளியே சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். அவன் சொல்றா ஜைனப் என்றான். ரசூலுல்லாஹ் ஐயு ஜயானி பண்றாங்க, எந்த ஜைனப் கேட்குறாங்க. இவர் ஜைனப் சொல்றா, எந்த ஜைனப் என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் என்றாங்க. பதில சொல்றாங்க. கேள்வி பதில பேர் சொல்லித்தான் கேட்கணும், ஒரு ஆதாரம் விளங்கிட்டா. சும்மா மறைச்செல்லாம் கேட்கப்படாது. அப்பதான் விஷயம் பதில் சொல்லக்கூட ஒழுங்கா சொல்லலாம். யார் கேள்வி கேட்கறது? ஜைனப். எந்த ஜைனப்? ஐயு ஜயானி, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி. அப்படியா? வேற ஒன்றுக்கும் கேட்கல ரசூலுல்லாஹ். பதில சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பதில சொல்றாங்க. பதில் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றாங்க? கணவனுக்கு அந்த மாதிரி நிலைமையில இருந்தால் நீ ஜக்காத்தை கொடு, உட கணவனுக்கு ஜக்காத்தை கொடுங்கள், உங்களுக்கு என்ன நன்மை? தர்மம் செய்த நன்மையும் சொந்தம் என்ற நன்மையும் சொந்தத்துக்கு செய்யற நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா எங்களுக்கு இப்ப அந்த பிரச்சனை இல்லையே. கல்யாணம் முடிச்சோடனே ஜக்காத்து கொடுக்கறதுக்கு நகையை வச்சா தானே. நகை என்னது? கல்யாணம் முடிச்சோடனே மனைவி ஜக்காத்து தாரத்து விட்டு நகையை தூக்கிட்டாச்சு. மனைவி விட்டு சொல்லி அன்பு என்ற பேர்ல நாங்க 2 பேரும் உறவு தான், நாங்க மறந்துடுவோமா என்ற பேர்ல என்னது அத்தனை போன எடுத்து இவர் என்ன செஞ்சிருவாரு, எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. அங்க மனைவிமார்கள் பணத்துடைய ஜக்காத்தை கொடுக்கறதுக்கும் கணவர் என்ன செய்யல, ஜக்காத்தையாவது தாவடு கேட்கிற நிலவலிக்கல, அனுமதி தந்தா தான் கொடுப்பாங்க. நகையெல்லாம் என்ன செய்யலாது, கை அடிக்கலாத அளவுக்கு பெண்களுக்கு தனி பொருளாதார உரிமையை நபியர்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள். இது ஒரு விஷயம். இங்க முக்கியம் பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள அந்த அதாவது திரையில்லாத உறவு. இன்னொன்று பாருங்க, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட உறவு என்றால், அந்த இருட்டான நாள்ல, இன்றைக்கு லைட்ன்றதை அன்றைக்கு இல்லையே, தெரு விளக்குகள் இல்லையே, இந்த மாதிரி அதிகாலைகள்ல அடிக்கடி நபியவர்களை சந்திக்கக்கூடியவராக யார் இருந்தார்கள்? பிலால் ரலியல்லாஹு தான். சுபஹுக்கு நேரத்தோட வருவாங்க, பள்ளியில வந்து திரைக்கிட்டு அனுமதி கேட்பாங்க, அனுமதி கொடுத்தா எட்டி பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்பாங்க, அதான் நெருக்கிட்டு பாங்க சொல்லவா கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் திரையை திறந்து பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் அழுது கண்டிக்கிறான், மட்டுமே அழுது கண்டிக்கிறான். அல்லாஹ்வை தூதரையே நீங்க அழுகிறீங்க, உங்களுக்கு தான் அல்லாஹ் முன் பாவங்கள் பின்னுக்கு வர பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா. நேற்று எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டது, எவர்கள் அதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவர்களுக்கு கேடுதான் என்று விட்டு இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி என்ற வசனத்தை சூரா ஆல இம்ரானுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கூட யாருக்கு கிடைச்சிச்சு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் கிடைத்தது. நெருங்கிய உறவு, நெருங்கிய அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை ரசூலுல்லாஹ் நேரத்தோட பள்ளிக்கு வராங்க, அல்லது சுபஹ் பாங்குக்கு பிறகு. யார் இருப்பாங்க பள்ளியில நேரத்தோட வந்து? யார் இருப்பாங்க? முதலாவது பிலால் ரலியல்லாஹு தான் என்ன செய்வாங்க, பாங்கெல்லாம் சொல்லி போட்டு அவர் தான் இருப்பாரு. ரசூலுல்லாஹ் கூப்பிடுற, என்ன ஒரு அந்தஸ்து அது. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறான் பக்கத்துல, அந்த இரவு யாருமே இல்லாத நேரம், பக்கத்துல கூப்பிட்டு இருப்படி கேட்கிறாங்க, பிம சபக்தனி இலல் ஜன்னா, எனக்கு முந்தி எப்படி சொர்க்கத்துக்கு போனீங்கன்னு கேட்கிறாங்க. பிலால பார்த்து கேட்கிறாங்க, எனக்கு முந்தி எப்படி சொர்க்கத்துக்கு போனீங்க. எந்த அந்தஸ்து பாருங்கள் சகோதரர்களே, அந்தஸ்துலையும் இதே விட ஒரு அந்தஸ்து இருக்கேள்மா. ஒரு அமல சொல்ல வராங்க, அதை கேட்கிற மெத்தட் ரசூலுல்லாஹ்.
எனக்கு முந்தி எப்படி சொர்க்கத்துக்கு போனீங்க? அந்த கேட்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு ரிவாயத்துல வருது, அதாவது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் செய்த மிகச்சிறந்த அமல் எதுன்னு கேட்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் அப்படி செஞ்ச ஒரு அமல் என்று சொன்னால், எப்பொழுது உது எடுத்தாலும் என்னால முடிந்த அளவுக்கு நான் தொழாமல் இருந்ததில்லை. உழு எடுத்தா ஒரு 2 ரக்காத் என்ன செய்வேன்? தொழுதுருவேன் என்ற அளவுக்கு நான் தொழுவேன். அதுல வருது அப்படின்னா எழுதப்பட்ட அளவுக்கு நான் என்ன செய்வேன்? தொழுவேன். 2 ரக்காத் நான் என்ன செய்து விடுவேன்? தொழுது விடுவேன். அப்படி தொழாமல் நான் இருந்ததில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றான், அதுதான்றாங்க. நான் எப்பையும் சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டால் அதிலே உங்களது காலடி ஓசை கேட்கும். உங்களது காலடி ஓசை அல்லாஹ் எனக்கு செவிமடுக்க வைப்பான். யாருக்கு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இஸ்லாம் வந்து அது கருப்பு என்ற வட்டத்திலிருந்து எடுத்து அதோட நிப்பட்டினா பரவாயில்ல, உயர்த்திக்கிட்டே போகுது. நான் படைத்தவன் தான், அவ்வளவுதான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை நாங்கள் ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை நாங்கள் கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் ஆக்கியதெல்லாம் அறிமுகமாகிக் கொள்வதற்கே ஒழிய இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகவும் கௌரவமானவர் கண்ணியமானவர் அல்லாஹ்விடத்தில் தக்வா உள்ளவர் தான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை என்ற அந்த வசனத்தை பிராக்டிக்கலாக நபியவர்கள் செய்து காட்டினார்கள். சகோதரர்கள், இது மாத்திரமல்ல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு ஜிஹாதுக்கு போறாங்க. போற நேரத்தில் கடுமையான டயர்டு, இரவு நேரம். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நாங்களாம் தூங்க போறோம், யாரு பொறுப்பெடுக்கிறது? எழுப்புறதுக்கு பொறுப்பெடுக்கிற யாரு அப்படின்றாங்க. பிலால் ரசூல், நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் பொறுப்பெடுக்கிறேன். எல்லாரும் தூங்குறாங்க, ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. அந்த ஹதீஸ்ல வரும் சொல்ல முஸ்லிம்ல, ஃபஸல்லா பிலாலுன், மக்கள் தூங்கினார்கள், பிலால் தொழ ஆரம்பித்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு பக்குவத்தையும் கொடுத்திருப்பான். அவருக்கு தான் மற்றவங்களோட டயர் தான் அவருக்கு இருந்திருக்கும். அவர் என்ன செய்ய, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தொழ ஆரம்பித்தார்கள். எது வரைக்கும்? ஃபஜ்ர் நெருங்குகின்ற வரைக்கும். ஃபஜ்ர் நெருங்குகின்ற வரைக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தொழ ஆரம்பித்தார்கள். ஃபஜ்ர் நெருங்கி ஆகின பின்னால அப்படியே ஒரு தண்ட வாகனத்தில் அல்லது வாகன சாய்மனத்தில் அப்படி கொஞ்சம் சாஞ்சிக்கிறாங்க. சூரியன் அந்த அந்த பகுதியை பார்த்து, கிழக்கு பார்த்து தூங்கிக்கிறாங்க. தூங்கிட்டாங்க. சுபவும் இல்லை. சூரியன் வந்து என்னது படுகின்ற அளவுக்கு அவருக்கும் தூக்கம் போயிட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கும் தூக்கம் போயிட்டு, எல்லாருக்கும் தூக்கம் போயிட்டு, எல்லாருக்கும் தூக்கம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சும்மா சும்மா சாஞ்சார், அவ்வளோ கொஞ்சம் அப்படி பாப்பன்னு சாஞ்சார், தூக்கம் போயிட்டா சூரிய ஒளிபட்டு ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க. எழும்பி பிலாலை ஏன் எழுப்பலன்றான். உங்களுக்கு அல்லாஹ் எவன் தூக்கத்தை தந்தானோ அவன் தான் எனக்கு வேணது தூக்கத்தை தந்தான். இது மாதிரி ஒரு தூக்கம் எனக்கு இதுக்கு முன்னால வந்ததே இல்லை அல்லாஹ்வின் தூதர் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புங்க, இகாம் பாங்கு சொல்லுங்க என்றாங்க. பாங்கு சொல்லப்படுது. ஒழுவெடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாரும் முன்னுக்கு போங்கன்றாங்க. இங்கே தொழ வேண்டாம், ஷைத்தான் எங்களோடு இங்கே தங்கிவிட்டான் என்றார். ஷைத்தான் எங்களோடு இங்கே தங்கிவிட்டான். எத்தனை முறை எங்களோட வீட்டுகளில் தங்குறானாய்க்கும், எத்தனை முறை நம்ம வீட்டுகளில் தங்குறானாய்க்கும். நம்ம சுப டைமுக்கு தொழலை என்றால் ஷைத்தான் எங்களோடு தங்கிவிட்டான்னு அர்த்தம் என்ன? நம்ம வளைகளோட ஷைத்தான் எங்களோட இப்ப தூங்கிட்டு இருக்கிறான். ஷைத்தான் எங்களோடு தூங்கி கொண்டிருக்கிறான் வளைக்கிட்டான். அப்ப ஷைத்தான் எங்களோடு தங்கிவிட்டான். ரசூலுல்லாஹ் அங்கே போய் தொழுறான். இந்த இடத்துல இப்ப அருங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வணக்க வழிபாடு தொடர்புல இருந்துச்சு. இது அல்லாமல் நபி அவர்களுடைய மரணத்தின் பின்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் கேட்கிறாரு, நபி அவர்கள் எப்படி செலவழிச்சாங்க, செலவுகள் இருந்துச்சு. அவர் சொல்றார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் மரணிக்கின்ற வரைக்கும் நான் தான் அவருக்கு செலவீனங்களை சமப்படுத்தி கொடுப்பவனாக இருந்தேன். அப்படின்னா என்ன? யாரா வருவாங்க இஸ்லாத்துக்கு, உடுப்பு இல்லாமல் இருக்கும், உடுப்பு அறகுறையா இருக்கும், சாப்பாடு இல்லாமல் இருக்கும், தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும், அதுக்கு கடன் எடுக்கணும். நான் தான் என்ன செய்வேன், வெளியே போய் கடன் எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு கொடுப்பேன். ரசூலுல்லாஹ் செலவழிப்பாங்க, பைத்துல் மாலுக்கு சல்லி வரும், மறுபடி கொண்டவேத்து கொடுப்பேன். இப்படித்தான் காலம் போய்கொண்டிருந்தது. பிலால் ரலியல்லாஹு அதை பொறுப்பெடுத்திருந்தாங்க. அது மாதிரி செய்வாங்க பிலால் ரலியல்லாஹு. சகோதரர்களே, இப்படி கொஞ்சம் காலம், இது கஷ்ட காலம், ஆரம்பத்து இஸ்லாமிய மதீனாவுடைய ஆரம்ப காலம். ஒரு நாள் ஒரு யூத ஒரு காவிரனை ரோட்ல சந்திக்கிறான். என்னத்துக்கு நீங்க எல்லார்ட்டையும் போய் இப்படி கடன் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் தானே, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் தாரேன், இந்த ரேட்டுக்குள்ள நீங்க என்ன செஞ்சிடணும், திருப்பி தந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. இப்படி ஒரு ஆள் சொன்னா ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. சரி வாங்க, பிரச்சனை அவர்கிட்ட என்னது வாங்கலாம் என்ற அனுப்பல அனுமதி நடக்குது. இப்போ அவர் அவர்கிட்ட வாங்கிட்டு வாரது இந்த மாதிரி லெவல். வாங்கிட்டு வந்தாச்சா, வாங்கிட்டு வந்து எல்லாம் குடிச்சு எல்லாம் வேலைகள்லாம் முடிஞ்சு
ஒரு நாள் 3 நாள் அல்லது 2 நாள் இருக்கிற அளவுல இருக்க கொள்ள இவன் வியாபார கூட்டத்தோட வாரான். அந்த காபி பிலால் ரதியல்லாஹு பாங்கு சொல்ல ரெடி ஆகுறாங்க. பிலாலே எவ்வளவு நாள் மிஞ்சிக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியும் என்றார் இவர். கொஞ்சம் தான் மிஞ்சிக்குது. அதுக்குள்ள கடனை திருப்பி தரலையா, அந்த கடனுக்கு பகரமா உன்னே எடுத்து ஆரம்ப காலத்துல நீ எப்படி இருந்தாயோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் தருவேன் என்று சொல்லிட்டு போறான். பிலால் ரதியல்லாஹு சொல்றாங்க, என் உள்ளத்துக்குள்ள மக்களுக்கு எப்படி ஒரு பயம் வருமோ அது போல எனக்கும் வந்துச்சு. மறுபடியும் அந்த வாழ்க்கையா என்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. வாங்க சொல்லி முடிஞ்சு தொழுதெல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ்கிட்ட போனேன். அல்லாஹ்வின் தூதரே, இது முக்கியம். இந்த இடம் இருக்குதானே, எப்படி அபூபக்கர்ட்ட சல்லி இருக்குது, உஸ்மான்கிட்ட வசதி இருக்குது, உமர்கிட்ட வசதி இருக்குது, இன்னும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறாரு, கொஞ்சம் வாங்கி இந்த கடனை முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் கணக்கு செஞ்சிடும், ரிலீஸ் ஆகிரும், கொள்கையில் நான் உறுதி தான், கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தானே செஞ்சிருங்கடலாம் சொல்லலை. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, அவர் எனக்கா கடன் எடுத்தேன், உங்களுக்கு தானே எடுத்தேன், இப்போ நீங்கள் என்னது சும்மா இருந்தீங்கன்னா இது சரியாக வருமா அப்படின்னு கேட்கல. ரசூலுல்லாஹ் அவங்களோட கொண்ட அன்பு இறக்கம் எப்படி நான் சொல்கிறாரு, அந்த அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காப்பீர் எனக்கு கடன் தந்தது, இப்போ வந்து கேட்டுட்டான், இப்படியெல்லாம் சொல்கிறான், உங்கள்கிட்டையும் கொடுக்க வசதி இல்லை, என்கிட்டையும் கொடுக்க வசதி இல்லை. எப்படி உங்களுக்கு கொடுக்க வசதி இல்லை, எனக்கும் கொடுக்க வசதி இல்லை. அதனால் அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கண்டிக்கிறாங்க வேறு வெளியூரில், நான் அங்கே போய் இருந்துடுறேன், ஓடிடுறேன், இங்கிருந்து என பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு நான் ஓடிடுறேன், பணமும் பதவியும் அந்த அந்த சொத்துக்களையும் தீர்க்கிறதுக்கு வரக்கொள்ள நான் திருப்பி வாரேன், அல்லாஹ்வின் தூதர் அனுமதி தாருங்க என்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை தவிர வேற வழி இல்லை, அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு சொல்றான், வீட்டுக்கு போனேன், எனது வாளை எடுத்தேன், எனது கேடயங்கள் கிரீடங்கள் அதெல்லாம் இருக்குமே அதெல்லாம் எடுத்தேன், தலைக்கு மனைவி வச்சு தூங்குறேன். எப்படி தூங்குறேன், விடிய நேரம் அந்த சுபவுக்கு முந்தின நேரம் வரும் வரைக்கும் நான் தூங்குறேன். எதுக்காக தூங்குறேன், போறதுக்கு, காலையோட காலையா ஓட்டுறதுக்கு. அவருடைய உள்ளம் எந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும், யாருக்கோ இஸ்லாமிய சமூகத்துக்காக கடன் எடுத்து கட்டிக்கொள்ள வழியும் இல்லாம வேதனைகளோட அந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு, அதுவும் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு, தாயும் தெரியா, தந்தையும் தெரியா, தம்பியும் தெரியா, அண்ணனும் தெரியா, உறவே தெரியாத இடம், இதுக்காகவே நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணுமே என்கின்ற அந்த நிலை இருக்குதானே, அவருடைய உள்ளத்துல எவ்வளவு வேதனைகளை வரவழைச்சிக்கும். வெளியிறங்கிய அந்த அதிகாலை வேளையில் அவர் போறார். போற நேரத்தில் ஒரு சஹாபி கூப்பிடுறாரு, பிலாலே ரசூலுல்லாஹ் உங்களை வர சொல்றாங்க, நபி அவர்கள் உங்களை வர சொல்லுகிறார்கள் அப்படின்னு. உடனடியாக அவர் என்ன செய்றார், திரும்பி போறாரு. போன உடனே ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க தெரியுமா, அந்த அதாவது அடிமை என்ற இடத்துல இருந்து வந்தவரோட பேசுற மாதிரி பேசல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, முன்னுக்கால 4 ஒட்டகம் நிப்பட்டப்பட்டிக்க பார்க்கலையான்னு கேட்கிறாங்க, சாமனோட வந்திருக்கிற 4 ஒட்டகம் நீங்க பார்க்கலையான்னு கேட்கிறாங்க. பார்த்தேன்றாங்க பிலால், 4 உங்களுக்கு தான், எல்லா கடனையும் முடிச்சிருங்கன்றாங்க, எனக்கு இது ஒரு மன்னன் அன்பளிப்பு செய்தேன்றாங்க. இப்படி ஒரு தலைவர் இருந்தால் சமூகத்தில் எத்தனை பேர் அப்படியே வலது கையா நின்றிருப்பாங்க. சகோதரர்களே, என்ன தெரியுமா, பிலால் தானே போயிட்டாரு, புறவு பார்த்துக்கொள்வோம், இது வேற வேலையை பார்ப்போம், அவர் வருவார் தானே ஒரு 2 மாசத்துக்கு நினைக்கல, உடனடியாக கூப்பிட்டு அனுப்பினாங்க, அவர் எனக்கு வேணும், எனது தோழர் எனக்கு வேணும் என்ற தோழர் இதுக்கு தானே, அதுதான் நபி அவர்கள் வைத்த பாசம். சகோதரர், அது பிலாலுக்கு தெரியும். கூப்பிடுறாங்க, 4 உங்களுக்கு தான் கொடுத்து முடியுங்கன்றாங்க. பிலால் ரலியல்லாஹு கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் கேட்டு கேட்டு கொடுக்குறாங்க. இஷா தொழுகை முடிஞ்சு பின்னால ரசூலுல்லாஹ் பிலாலை கூப்பிடுறாங்க, கொடுத்துட்டீங்களா, எல்லாம் முடிஞ்சுட்டான்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கியா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. அவசரமா அதை கொடுத்து என்னையே ரிலீஸ் பண்ணுங்க, இதிலிருந்து இந்த விஷயத்தில் இந்த பொருட்கள் எதுவும் மிஞ்சக்கூடாது, அது வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், அது வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நாங்க பிலால் அடுத்த நாளும் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் பள்ளியில தான் இருக்கிறாங்க, இன்னும் முடியலைன்றாங்க, முடியும் வரைக்கும் போக மாட்டேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். 3வது நாள் தான் முடிச்ச உடனேயே முடிச்சுட்டு யார் ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா, பிலாலுக்கு எதையும் வைத்துக் கொள்ளவும் இல்லை, நபி அவர்கள் தனக்கு எதனையும் வைத்துக் கொள்ளவும் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருந்தது. சகோதரர்களே, இந்த பாசம், இந்த அன்பு, அல்லாஹ் தஆலா கருப்பு வெள்ளை என்று இல்லாமல் உயர்ந்தவர், இவர் எந்த விதமாகவும் சமூகத்திலே தியாகத்தை தவிர வேறு எக்ஸ்ட்ரா தியாகம் செய்ய முடியாத லெவலில் உள்ளவருக்கு இடையில இந்த பிணைக்க வச்சுதானே, இதை மற்ற கொள்கையில் பேரளவுலையும் தியரியிலையும் பேசலாம், பிராக்டிக்கலாக காட்ட முடியாது. பிராக்டிக்கலாக உலகத்தில் கம்யூனிசம் பொருளாதாரத்துக்கு தீர்ப்பு சொல்லிவிட்டு போகும், ஆனால் திருமணம் முடிக்காத பிள்ளைகளுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது, உயர்வு தாழ்வுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. இஸ்லாம் பொருளாதாரத்துக்கும் தீர்வு சொல்லும், இது போன்ற வித்தியாசங்களுக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லும், சொல்லியது செய்தும் காட்டியது. சகோதரர்களே, அந்த அளவுக்கு பணிவு, அந்த அளவு இரக்கம்,
அந்த அளவு அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை ஒரு பிரயாணத்தை ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமப்புறவாசி வராரு. அன்ஜிஸ்னி மாவ அத்தனை ஹதீஸ்ல வரல என்னன்றது, வாக்களிச்சதை நிறைவேற்றுங்க அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சொன்னதை நிறைவேற்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அபிஷிர் என்றாங்க, சுபசோபனம் உண்டாகட்டும் என்றாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அக்தர் தமின் அபிஷிர், இப்படி நிறைய சொல்லிட்டீங்கன்றாங்க. அந்த கிராமப்புறவாசி ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, சுபசோபனம் என்று எனக்கு நிறைய சொல்லிட்டீங்க அல்லாஹ்வின் தூதரே என்று. அப்படின்னு என்னது இது வானம், இதை நிப்பட்டிக்கங்க மாதிரி என்னது சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருது, திரும்புறாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரியும் பிலால் ரதியல்லாஹு இருக்கிறாங்க. ரத்தல் புஷ்ரா, சுபசோபனத்தை மறுத்துட்டாரு. ஃபக்பிலா அன்துமா, நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கறீங்களான்னு கேட்கிறாரு. அவங்க சொன்னாங்க, நாங்க ஏத்துக்கொண்டோம், கபில்னா ஏத்துக்கொண்டோம் அல்லாஹ்வின் தூதரே என்றாங்க. ரசூலுல்லாஹ் தண்ணி ஒன்று வரவழைக்கிறாங்க, ஒழுவெடுக்கிறாங்க, அதுல முகத்தை கழுவுறாங்க, அதுல உமிழ்கிறார்கள். சொல்லுகிறாங்க, இதுல நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட உடம்புல ஊத்திக்கங்கன்றாங்க. அந்த நேரத்தை பின்னால உம்முல் ஃபதுல் ரதியல்லாஹு, உம்மு சல்மா ரதியல்லாஹு அன்ஹா பின்னால இருக்கிறாங்க திரையில இருந்து, எங்களுக்கும் கொஞ்சம் மீய வச்சு தாங்கன்றாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் மீய வைத்து தாருங்கள் என்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல வருகிறது, சஹீஹ் முஸ்லிம்ல. இதுல விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் திரும்பினாங்களே, அவர்கள் இருவரும் அபூ மூஸா அல்-அஷ்அரி ஒரு மார்க்க அறிஞராக இருந்தாலும் சமூகத்தில் ஒரு பலகீனமான இலகிய உள்ளம் என்று கருதப்பட்டவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாம் தரமாக மதிக்கப்பட்டவர். அவர்களை பார்த்து நபி சொல்றாங்க, யார் இருக்கேன்னு பார்க்கல, நம்ம தலைவர் எப்படி திரும்பி பார்த்துட்டு நீங்களா ஆண்டிங்களும் திரும்பிடுவாங்க, விளையாட்டானே இவங்களுக்கு சரி, ஃபக்பிலா அன்துமா, நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கங்கன்றாங்க. நபி அவர்கள் காட்டிய உறவு அன்பு. கடைசியாக சகோதரர்களே, இதையெல்லாம் தாண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட மக்கா வெற்றி. இப்போ மக்கா வெற்றி என்ன? மக்காலிருந்து விரட்டப்பட்டு எல்லாம் வந்தாச்சு. இப்ப எல்லா கோத்திரமும் கீழே, ரசூலுல்லாஹ் போறாங்க மக்காவுக்கு. எப்படி மிகப்பெரிய வெற்றி வாகையோடு போறாங்க. விரட்டப்பட்டு 6-7 வருஷத்துக்கு உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய படை தயாராகுது. அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அபூ சுஃபியானுக்கு? அப்பாஸ் எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, இவரை கூட்டிட்டு போய் இந்த மலையில ஏத்துங்க, முஸ்லீம்கிட்ட படை மக்கா வெற்றிக்கு போகுமே, அப்படியே பார்க்கட்டும் பண்றாரு. இவர் மலையிலிருந்து அந்த படை போறதை பார்க்கட்டும். 5-6 பேர் தானே விரட்டினீங்க, பாருங்க என்பதை நபியர்கள் நினைக்கிறாங்க. எப்படி இருக்கு அந்த நிமிஷம்? 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தின்ன வழி இல்லாம உண்ண வழி இல்லாம அடைக்கப்பட்டு போனவர்கள் அரசாட்சியை நோக்கி போறாங்க. எப்படி அறிவிச்சாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? அந்த ஒட்டகத்தில் இருந்து கண்டு, மன் தகல பைத்தஹு ஃபஹுவ ஆமின், தங்களது சொந்த வீடுகளுக்கு யார் நுழைந்தார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு. வமன் தகலல் கஅபத ஃபஹுவ ஆமின், மக்கா பள்ளிக்குள்ள யார் நுழைஞ்சு கொண்டாரோ அவருக்கு பாதுகாப்பு. வமன் தகல பைத்த அபி சுஃபியான் ஃபஹுவ ஆமின், அபூ சுஃபியானோட வீட்டுக்குள்ள போனா அவருக்கும் பாதுகாப்பு, மற்ற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ரோட்ல கண்டா என்னது தண்டனை தான். எப்படி ஒரு உதவியா உடன்படிக்கையும் அடுத்த வருஷம் வெற்றியை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நேரம் பிலால் ஞாபகத்துக்கு வருமா? சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுமா ஞாபகத்துக்கு வருமா? இப்ப யாரு பக்கத்துல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, கோத்திர தலைவர்கள், தியாகம் செய்து உருட்டி வேதனைப்பட்டவர்கள் எல்லாம் இப்ப அங்க நிக்கிறது ஞாபகத்துக்கு வருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, பெரிய படை தளபதியா போறாங்க, எவர்களுடைய ஒப்பந்தமும் உதவியும் இல்லாம போறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி மட்டும். அல்லாஹ் தஆலா உதைபியாலிருந்து திரும்பி வந்தாங்களே ரசூலுல்லாஹ், அப்ப ஒரு சூரா இறக்கினான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. திரும்பி போறாரு உதைபியா ரசூலுல்லாஹ், மக்காவுக்கு போகாம, உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். லியன்சுரகல்லாஹு நஸ்ரன் அஸீஸா, உங்களுக்கு கண்ணியமான ஒரு உதவியை செய்வதற்காக. இது உதவியா இருக்கும், கண்ணியமான ஒரு உதவி. என்ன கண்ணியமான உதவி? இப்படி போவான நீங்க, இப்படி போங்க, அது அடுத்த வருஷம் போறாங்களே போகு, அதான் கண்ணியமான உதவி. எவர்களுக்கும் தலை சாய்க்காம ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு போறாங்க. அப்படி உள்ளுக்கு போற நேரம் கௌபா கிட்ட போயிட்டாங்க. பெரிய திரள், அவ்வளவு மக்கள் திரள். உஸ்மான் இப்னு தல்கா கூப்பிடுறாங்க. யாரு? அவர்கிட்ட தான் கௌபாவுடைய கீ திறப்பத்தாங்கன்றாங்க. எப்படி இருக்கும்? அந்த வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய விஷயம் திறப்ப கொடுக்குறாங்க. இப்ப கௌபா யாரு? கொஞ்சம் எழுந்துக்கங்க, நீங்க வாங்க, அதானே எங்கடாக்கள், எங்கட சமூகத்தின் நிலைமை என்ன? அந்த மாதிரி பிலால் கொஞ்சம் முக்கியமா இந்த மாதிரி இடங்கள்ல தெரியும் தானே, கொஞ்சம் படிச்சோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கௌபத்துல்லாஹ்க்குள்ள கூட்டி போய் கதவை மூடிட்டாங்க. கௌபத்துல்லாஹ்வுடைய கதவை பூட்டினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, உமர் இல்லை, உஸ்மான் இல்லை, அலி இல்லை,
சமூக தலைவர்கள் யாரும் கஅபத்துல்லாஹ்வுக்கு நபி அவர்களோடு நுழையவில்லை ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வருஷம் மக்கா வெற்றியில யார் நுழைஞ்சது? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ஸைத் ரலியல்லாஹு அடிமை என்று சொல்லப்பட்டவருடைய மகனும் உள்ளுக்கு நுழைகிறார்கள். சகோதரர்களே, இது நீங்க சர்வசாதாரணமா நினைக்க வேணாம். எனக்கு உங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை உருட்டப்பட்டு விரட்டப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரசூலுல்லாஹ் கூட்டி போறாங்க. உங்களுக்கு வேற பக்கத்துல இன்னொருத்தரை கூட்டிட்டு போகலாமே, இவர்களை தான் கூட்டிட்டு போய் கூட்டுறாங்க. உங்களுக்கு இது கேள்விப்படுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. ஓடி வராங்க. வரக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்துட்டாங்க. பிலால் எல்லாம் வெளியே வராங்க. இப்னு உமர் என்ன கேட்கிறார் தெரியுமா? என்ன எங்களை விட்டு உங்களே கூட்டிட்டு போனாங்க? அப்படியே இல்லை, அப்படி வளர்க்கப்படவில்லை. எத்தனை ரக்காத் ரசூலுல்லாஹ் எங்க தொழுதாங்க? கஅபத்துல்லாஹ்க்குள்ள. வெளியே தொழுது வேற, உள்ளுக்க தொழுது எப்படி? உள்ளுக்கு எப்படி தொழுதார்கள்? இதுதான் கேள்வி. வெளியே பிலாலை கூட்டிட்டு போய் எங்களை விட்டார்களே என்றதையும் நபியர்கள் வளர்க்கவில்லை. அவர்களுக்கும் நாங்கள் தான் போக வேண்டும் என்ற சிந்தனையும் வளர்க்கவில்லை. அப்படி ஒரு தர்பியா சகோதரர்களே, அப்படி ஒரு தர்பியா. இவங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை, அவர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே தொழுதார்கள்? இப்னு உமர் சொல்றாரு, எத்தனை தொழுதார்கள் என்று கேட்க மறந்து விட்டேன். எத்தனை தொழுதார் என்பதை கேட்க மறந்து விட்டேன். யார்கிட்ட? பிலால்கிட்ட. உலகத்துல ரசூலுல்லாஹ் வெளியே எங்கெங்கெல்லாம் தொழுதாங்க யாரும் சொல்லலாம். உள்ள தொழுதாங்க யார் சொல்லணும்? பிலாலும் உசாமாவும் தான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய கண்ணியத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இது கண்ணியம் சகோதரர்களே. இஸ்லாம் பெரியவர் சமூகத்தில் தியாகம் செய்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எதையுமே தியாகத்துக்கு செய்யக்கூடியவர்களை மௌத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் மறக்கல. மௌத்து வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவே இல்லை. கொஞ்சம் பேர் மறக்கலன்னுவாங்க, நான் உங்களை ஞாபகம் வச்சுட்டு கண்டா ஞாபகம் வைக்கணுவாங்க, அவ்வளவுதான் மறந்தாச்சு. நபியர்கள் மௌத்து வரைக்கும் இவர்களை மறக்கவில்லை. ருப்பா அஷ்அத மதுஃபூஇன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. எத்தனையோ பரட்ட தலையுடையவர்கள் வாசல்ல கண்டாலே நீங்க விரட்டுவீங்க. அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் மீதானே அல்லாஹ் இதை செய்து தர வேண்டும் என்று சத்தியம் பண்ணினால் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களை, இதனால் தான் நபியோருடைய மரணத்துக்கு பின்னாலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கண்ணியமான நிலையில் இருந்தார்கள். சமூகத்திலே ஒரு அடிமையாக இருந்தும் கண்ணியமாக இருந்தார்கள். சமூகத்தில் அடிமை தளத்தில் இருந்தாலும் மிக கண்ணியத்திலே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சையதுனா அபூபக்கர், எங்களுடைய தலைவர் அபூபக்கர், வ பிலால் வ சையதுனா பிலால், எங்களது தலைவர் பிலால் இருக்கிறாரே, அவர் ஹஸனத்து மின் ஹஸனாத்திஹி, அபூபக்கருடைய நன்மைகளில் ஒரு நன்மை. விடுதலை செஞ்சாரே, நன்மைகளில் ஒரு நன்மை. எப்படி சொல்றாரு? சையதுனா அபூபக்கர் வ சையதுனா பிலால். அப்படி அழகா சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகன் இருக்கிறாரு பிலால் என்று. அந்த பிலாலை பத்தி ஒரு கவிஞர் படிக்கிறாரு, வ பிலாலுன் அப்துல்லா கைரு பிலால். அப்துல்லா இப்னு உமர்ன மகன் பிலால் இருக்கிறார் தானே, அவர் தான் சிறந்த பிலால் என்று. உடனடியாக இப்னு உமர் சொல்ற, பல் கதபத, பொய் சொல்றாய், வ பிலாலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு பிலால். நபியவர்களோட வாழ்ந்தாரே ஒரு பிலால், அவர்தான் மிகச் சிறந்தவர், அவர்தான் மிகச் சிறந்தவர். நாங்க தனது மகனை விட உச்சகட்டத்தை கொண்டு பேசினாங்க. இப்படி ஒரு ஒளி போன்ற உலகத்துல எந்த மார்க்கமாக செஞ்சிருக்கிறோமா சகோதரர்களே? அது மாத்திரமல்ல, இந்த துண்டு மாத்திரமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பிலால் நான் ஜிஹாதுக்கு போன அனுமதி தாங்கன்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, நான் வயசு போயிட்டேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகி, நீங்கள் இருந்தா ஹெல்ப் ஆயிருக்குமேன்றாங்க. பிலால் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன் குன்த அஅதக்தனி லில்லாஹி இன் குன்த அஅதக்தனி லினஃப்ஸிக், உங்களுக்காக நீங்கள் என்னை விடுதலை செய்திருந்தால் ஃபஅம்சிக்னி, என்னை உங்களோட வச்சுக்கங்க. வைன் குன்த அஅதக்தனி லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்னை விடுதலை செய்திருந்தால் ஃபதஅனி வ அமல, என்னை அல்லாஹ்வுடைய அமலை விட்டுருங்க, கண்ட்ரோல் படுத்த வரவானான்ற. அவர் சொல்ற, பல் அஅதக்துக லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக தான் நான் உங்களை விடுதலை செஞ்சேன், அவ்வளவுதான். நான் உங்களை விடுதலை செஞ்சதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தான். சகோதரர்களே, இந்த விஷயம் இருக்குதானே இஸ்லாமிய வரலாற்றிலே அப்படி பொன்னெடுத்தால பொதிக்கப்படணும். எப்படி அபூபக்கர் அறிவித்த ஹதீஸ்கள் என்று தனி புத்தகங்கள் இருக்கிறதோ, இப்னு உமர் அறிவித்த ஹதீஸ் தனி புத்தகங்கள் இருக்கிறதோ, அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ் தனி புத்தகம். முஸ்னது பிலால் இப்னு அபி ரபாஹ், முஸ்னது பிலால் இப்னு அபி ரபாஹ். இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாம் வரைக்கும் நபியர்களுடைய ஞாபகத்திலே இருந்தாங்க. வேதனையும் அவர்களை பற்றிய எண்ணங்களும். மௌத்தாக நேரத்தில் அவரோட மனைவி சொல்றா, வா வைலா, என்னது எனது கேடே, என கணவன் போறாரே என்றாங்க. வா கர்பா, எனது சோதனை, எனது சோகமே என்றாங்க. அப்போ பிலால் சிரிச்சு சொல்றாங்க, இல்ல வா ஃபர்ஹா, எனது சந்தோஷமே,
ஏன் கதன் நல்கல் அஹிப்பா, நாளை நான் எனது நண்பர்களையும் நேசர்களையும் சந்திக்க போகிறேன். என்னை விரும்பியவர்களை நான் சந்திக்க போகிறேன். யார? ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை நான் சந்திக்க போகிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே பிலாலை பற்றி படிப்பது மாத்திரமல்ல, இஸ்லாம் அப்படியே அடியோடு எங்களது சிந்தனைக்கு கூட இதற்கு பின்னால் வராத அளவுக்கு ஒளித்துவிட்ட கருப்பு வெள்ளை என்ற வித்தியாசமும், உயர்வு தாழ்வு என்ற வித்தியாசமும், படித்தவன் படிக்காதவன் என்ற தர ரீதியான வித்தியாசமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து விட்டார்கள். படித்தவர்கள் சமூகத்தில் இருக்கலாம், அவங்க படிக்காதவங்க அவங்களோட பழகி வேலையில் என்ற ஊட்ட கலாச்சாரத்தை நபியவர்கள் இந்த சமுதாயத்திலே உருவாக்கவில்லை. இருவரும் சமன், தியாகத்திலும் பேச்சிலும் சமன். இவ வேறுமான இவற்றை ஐடியா கேட்கலாம், இவர் தியாகம் செய்யலாம். சமநிலையில் எந்த விதமான அறிவு என்ற தரத்தில் உள்ள வேறுபாட்டை தவிர வெளிப்படையான எந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதை அடியோடு நபி அவர்கள் பிலாலும் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்த அந்த வடிவத்திலே அப்படியே ஒளித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு உதாரணத்தை எந்த சித்தாந்தத்திலும் எந்த கொள்கையிலும் உலகத்தில் எவரும் காட்ட முடியாத சகோதரர்களே. ஆக இதிலிருந்து நாங்கள் நிறைய படிப்பினை பெற்று எங்களோடு உள்ளவர்களை நாங்கள் தர ரீதியாக வித்தியாசப்படுத்தாமல் ஒவ்வொருவரையும் புரிந்து அதற்கேற்ற அமைப்பில் நடக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.